கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டு காவலரை தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து பெண்கள் முன்னால் அலட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் பெண்கள் முன்னால் வீலிங் செய்வதும் மற்றும் அவர்களிடம் ரகளை செய்வதும் வந்த புகாரை தொடர்ந்து பர்கூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் திருவேல் முருகன் மற்றும் காவலர் ஒருவரும் மது போதையில் இருந்த அந்த நபரை மடக்கி பிடித்து அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அப்பொழுது அவர்களிடம் தப்பிச் செல்ல முயன்ற அவரை பிடிக்க முயன்ற திருவேல் முருகன் என்ற காவல் ஆய்வாளரை தாக்கிய அந்த ஆசாமியை தாக்கியதால் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அவரை பர்கூர் போலீசார் அவர் மீது கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அவர் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு தருமபுரி சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ரவீனா.